எந்த ஒரு உதவியும் அடிப்படை வசதியும் இல்லாமல் கபடி போட்டியில் தேசிய அளவில் சாதித்து வருகின்றனர் தென்காசியை சேர்ந்த மாணவிகள். அவர்களை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றுதான் கபடி. பண்டைய கால தமிழர்கள் முதல் தற்பொழுது வரை விளையாட்டுத் துறையில் கபடி விளையாட்டு முக்கிய அங்கமாக உள்ளது. கபடி விளையாடுவதால் வீரர்களின் உடல் வலிமையும் யோசிக்கும் திறனையும் சுவாசத்திறனையும் அதிகரிக்கச் செய்யும் என கூறப்படுகின்றது. இவ்வாறு பல பாரம்பரியங்களையும் நன்மைகளையும் கொண்டுள்ள இந்த கபடியில் அரசு பள்ளியில் பயின்று வரக்கூடிய மாணவிகள் தனி முத்திரையை பதித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்துள்ள காலத்திமடம் பகுதியை சேர்ந்தவர்கள்தான் அந்த மாணவிகள். கொரோனா காலகட்டத்தில் வீடுகளில் நாடே முடங்கி கிடந்த பொழுது இப்பகுதியை சேர்ந்த இளம் மாணவிகள் கபடி விளையாட்டில் கால்பதிக்க துவங்கி உள்ளனர். மாணவிகளின் இந்த ஆர்வத்தை கண்ட அப்பகுதியை சேர்ந்த சவுந்தரபாண்டி மாணவிகளை ஒன்றிணைத்து கபடி குழு ஒன்றை உருவாக்கி முறையான பயிற்சியாளர் ஒருவரின் உதவியுடன் பயிற்சியை ஆரம்பித்துள்ளார். இந்த குழுவில் உள்ள மாணவிகள் பயிற்சி மேற்கொள்ளவும் போட்டிகளுக்காக தங்களை தயார் செய்து கொள்வதற்கும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். பயிற்சி பெறுவதற்கு தங்கள் ஊரில் உள்ள சிறிய மண் மைதானத்திலேயே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தங்கள் ஊர்களில் உள்ள விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று விளையாடிய இவர்கள் தற்பொழுது தேசிய அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர். கிராமத்து வாழ்க்கையோடு ஒன்றியுள்ள தங்கள் பயிற்சியில் கிணற்றில் குதித்து நீச்சல் பயிற்சி, ஓட்ட பயிற்சி ஆகியவைதான் தங்களின் முழுநேர பயிற்சியாக உள்ளது என மாணவிகள் கூறியுள்ளனர். எங்கள் கிளப் பேர் இளம்பில் ஸ்போர்ட்ஸ் கிளப். 300 மேட்ச் 2 ரூபா, 300 மேட்ச்சில் ஒரு 200 மேட்ச் நாங்கள் ப்ரைஸ் சென்டரில் அந்தமாரி போயிடுவோம். ஸ்டேட் லெவலில் அந்தமாரி போய் இப்போ போன வருஷம் அண்டர் 14ல் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த வருஷம் அண்டர் 17லேயும் ஃபஸ்ட்டு தான். அடுத்து அப்படி போக நேஷ்னல் செலக்ட் ஆகி 4 நேஷ்னல் விளையாண்டுருக்கேன். அதில் பீகாரில் நடந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் பிரான்ஸ் வாங்கினோம். இந்த வருஷம் சில்வர் கிடச்சிது. அதில் நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸ்கூல் டைம் நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இதுலேயும் நல்லா பண்ணோம். ஸ்டடீஸ்லேயும் எந்த இதுவும் இல்லை. உடையில என்னைக்காவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மழை எதுவும் பெஞ்சிட்டுனா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது குறித்து மாணவிகளுக்கு பயிற்சியளித்து வரக்கூடிய பயிற்சியாளர் சிவா மற்றும் இந்த கபடி குழுவின் தலைவர் சவுந்தரபாண்டியன் கூறுகையில், தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ரைட் கவர் பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லா பெர்ஃபெக்டாக பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்பவே குறைவு. இந்த 15 ஏஜுக்குள்ளே நம்பர் 1 ரைட் கார்னரில் பிருந்தா தான். அதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணி இந்திய அளவுக்கு ஆட வைக்கணும். பெரிய அளவில் வசதியான பசங்க எதுவுமே கிடையாது. நம்ம பசங்க ஆடுறது மேட் இல்லாமல் தரையில் ஆடுறாங்க. இது என்ன ஆயிருதுன்னா வெளி மாவட்டத்தில் போய் ஆடுறது, மேட்டில் ஆடுறது இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபுட்டு சத்தான ஆகாரத்தையும் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு அரசியல்வாதியும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறபடி ஒரு ஷெட்டோ உணவை கொடுத்தாங்கன்னா பசங்க 1-1.5 வருஷத்தில் நல்ல அறுவடை இருக்கும். நீங்கள் செஞ்சவங்களுக்கு அந்த நேம் உங்களுக்கு வரலாறு உறுதியாக எங்கள் இளம்பில் நேம் உறுதியாக கொடுக்கும். எனவே எந்த ஒரு அடிப்படை வசதியும் முறையாக இல்லாமல் பயிற்சி மேற்கொண்டு வரும் தங்களுக்கு நல்ல சத்தான உணவு கிடைக்கவும், பயிற்சி மேற்கொள்ள ஷெட் ஒன்றை ஏற்படுத்தி தரவும் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் விளையாட்டுத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதி மக்கள் மற்றும் மாணவிகள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் செய்திக்குழு.